மலேசியாவில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 112 இடங்களில் முன்னாள் துணை பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் பக்கதான் ஹராப் கூட்டணிக்கு 82 இடங்களும், முன்னாள் பிரதமர் முஹைதீன் யாசினின் மலாய் முஸ்லிம் பெரிக்கத்தான் கூட்டணிக்கு 73 இடங்களும் கிடைத்தன. பான் மலேசியா முஸ்லிம் கட்சி 49 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. யாரை ஆட்சி அமைக்க மன்னர் அழைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இம்முறை தேர்தல் களத்தில் போட்டியிட்ட இந்திய வம்சாவளியினரில் 10 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களில் 9 பேர் அன்வர் தலைமையிலான கூட்டணியைச் சேர்ந்தவர்கள். இந்நிலையில் அன்வர் இப்ராஹிம் கட்சிக்கு சிறிய கட்சிகள் சுயேட்சைகள் ஆதரவு அளித்ததைத் தொடர்ந்து மன்னர் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா ஆட்சி அமைக்க இப்ராஹிமிற்கு அழைப்பு விடுத்தார். இதையடுத்து புதிய பிரதமராக சீர்திருத்தவாதியும் எதிர்க்கட்சித் தலைவருமான அன்வர் இப்ராஹிம் பிரதமராக பதவியேற்றார். அன்வர் இப்ராஹிம் மலேசியாவில் முஸ்லிம் இளைஞர் அமைப்பை தொடங்கி கடந்த 1971ஆம் ஆண்டு மலேசியாவில் கிராமப்புற வறுமை மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினார். பின்னர் அவர் ஐக்கிய மலேசிய தேசிய அமைப்பில் சேர்ந்தார். அதன்பின் இப்ராஹிமின் அரசியல் வாழ்க்கை வேகமாக வளர்ந்தது. நிதி அமைச்சராக துணை பிரதமராக இப்ராஹிம் உயர்ந்தார். அப்போது அவர் மீது ஏராளமான ஊழல் புகார்கள் எழுந்தன. இதையடுத்து அன்வர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சுமார் 25 ஆண்டுகால அரசியல் போராட்டத்துக்கு பின் தற்போது அன்வர் இப்ராஹிம் பிரதமராகியுள்ளார். பெரும் வியூக வகுப்பாளராக சொல்லப்பட்ட மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் கெடா மாநிலத்தின் லங்காவி தொகுதியில் போட்டியிட்டு பெரும் தோல்வியை சந்தித்துள்ளார். 1969ஆம் ஆண்டு முதல் மகாதீர் வெற்றி பெற்ற இந்த தொகுதியில் தற்போது வெறும் 4566 வாக்குகள் தான் பெற்றார். 50 ஆண்டுகளில் மகாதீர் சந்திக்கும் முதல் தேர்தல் தோல்வி இதுவாகும். அன்வர் நிதியமைச்சராக பதவி வகித்த போது ஆசியாவில் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டது. சர்வதேச செலாவணி நிதியம் முன்வைத்த பரிந்துரைகளை ஏற்பதாக அறிவித்தார் அன்வர். அப்போது நிதி நிர்வாகம் தொடர்பாக அன்றைய பிரதமர் மகாதீருக்கும் அன்வருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலானது. அரசியல் சூழ்ச்சியில் அன்வர் மீது குற்றச்சாட்டுகள் கூறி அன்வர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 4 பிரதமர்களை கண்டுள்ளது மலேசியா. உடனடியாக அரசியல் நிலைத்தன்மையை அன்வர் இப்ராஹிம் ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் காஷ்மீர் விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் தெரிவித்த கருத்து சர்ச்சையானதால் மலேசியாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பாமாயிலின் அளவு கணிசமாக குறைந்தது. இந்தியாவுடன் பேசி பாமாயில் ஏற்றுமதியை அதிகரிக்க செய்ய வேண்டும். உள்நாட்டில் சில பகுதிகளில் அடிக்கடி கலவரங்கள் ஏற்படுகின்றன. அதற்கு தீர்வு காண வேண்டிய சவால் அன்வருக்கு உள்ளது. மேலும் மலேசியாவில் உள்ள 30 லட்சம் இந்தியர்களில் கணிசமான தமிழர்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்துள்ள அன்வர் இப்ராஹிமிற்கு பல சவால்கள் காத்திருக்கின்றன. ரா தங்கபாண்டியன், நியூஸ் 7 தமிழ்.